வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 21வது நாள். காலையிலே இவ்வளவு பரபரப்போட எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைஸ் ஃபுட்பால் டோர்னமெண்ட் மேட்ச் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஆட போறது நம்ம டீமுக்காக இல்ல, நம்ம நண்பர்களோட டீமுக்காக. அவங்க டீம்ல ஒரு ஆள் குறையதான் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால பைகி எல்லாம் கட்டின்னு சிட்டா பறந்துட்டேன். முதல் மேட்சே எங்களுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில மாற்றங்களுக்கு அப்புறம் 4வது மேட்சை போட்டு விட்டாங்க. நம்ம டீமோட பேரு பிளாக் ஸ்குவாட். ஆனா நான் போட்டிருந்த ஜெர்சியோ ரெட் கலர். அதனால கோலிட்டு என் ஜெர்சியை கொடுத்துட்டு அவர் ஜெர்சி நான் வாங்கி மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மொத ஆஃப் ரொம்ப வெடப்பா போச்சு. ரெண்டு டீமே ஒரு கோல் கூட அடிக்கல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் மேட்ச் பெனால்டி வரைக்கும் எடுத்துட்டு போகவே கூடாது. அதனால செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபயர் ஆனோம். 4-0 வின் பண்ணிட்டோம். மேட்ச்ல பெரிதும் பங்கெடுத்து ஆனது இந்த 10ஆம் நம்பர் நண்பர். அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு மேட்ச் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் சொன்னது மதிய வரைக்கும் ஆயிடுச்சு. அதனால பசங்க எல்லாரும் போயிட்டு பிரியாணி ஒரு ஃபுல் கட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் எல்லா மேட்ச்லயுமே வெற்றிகள் மட்டும் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க டீம்ல சப்ஸ்டிட்யூட்டுக்கு ஆளே இல்ல. நாங்க மொத்தமே 5 பேர் மட்டும் தான். அப்புறம் ஒரு 6 மணி போல இருக்கும். அப்பதான் ஃபைனலே ஆரம்பிச்சாங்க. சீஃப் கெஸ்டா கடலூர் ஜங்ஷன் பேஜோட அட்மின் அண்ணன் வந்திருந்தாரு. என்னப்பா தம்பி சௌக்கியமான்னு கேட்டாரு. சௌக்கியம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெடப்பான ஃபைனல் மேட்ச் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. வின்னரா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரன்னர் தான் ஆனோம். ஆனா இதுவே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் நண்பர்கள் பிளாக் ஸ்குவாட் டீமோட முதல் வெற்றி இதுதான். அதுல ஒரு பாகமா நான் இருந்தது எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் டிராஃபியை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட முடிஞ்சா இல்ல, நான் இப்ப பெட்ரோலை போட்டு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் ஆகணும். நான் ஹெல்மெட் போட்டு தான் போறேன். நீங்களும் ஹெல்மெட் போட்டே போங்க. மீதியை நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கவும்.